இன்றைய திருப்பலியானது பிரவீன் ஆரோக்கியா குடும்பத்தார் தங்களுடைய 15வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாக இறைவன் தங்களுடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து குடும்பத்தோடு இன்றைய நாளில் நன்றி சொல்லுகின்றார்கள். மேலும் உடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சிறப்பாக செபிப்போம். ஈடி இமானுவேல் ஆசீர்வாதம் ஆண்மையிலை பார்ட்டிக்காக P.A. தாமஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் ஜோசப் ராஜ் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை பார்ட்டிக்காக மகன் ஜேம்ஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் ஜோசப் ராஜ் அவருடைய ஆண்மையிலை பார்ட்டிக்காக அவருடைய மகள் ஜெசிந்தா பாஸ்கரன் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேரி ஆக்னஸ் ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும் ஆபிரகாம் ஆலிஸ் மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேரி ஆக்னஸ் அவருடைய ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என்ற கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோபு மன உறுதியோடு நாம் வாழ, நம்பிக்கையிலே நாம் சோர்வுறுகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே சோதனைகளை நாம் சந்திக்கிற பொழுது, பல்வேறு சூழ்நிலை துன்பங்களை நாம் எதிர்கொள்ளுகிற பொழுது மன உறுதியோடு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்விலே குறைவான ஞானம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் அதை கடவுளிடம் கேட்கிற பொழுது அவற்றை நிறைவாக கடவுள் நமக்கு கொடுப்பார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை மன உறுதியோடு நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி நாம் கடவுளை முழுமையாக நம்பி வாழ இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய விசுவாசத்திலே தளர்வுற்ற அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். மன உறுதியோடு நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே
திருப்பலியானது திருவாளர் லாஸ் டீக்ரூஸ் அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்போமாகும். உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக வாக்களித்தீரே. எங்கள் உள்ளங்களிலே தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்போது மன உறுதி உண்டாகும். அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் தம் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம். அதன் பூ வதங்கி விழும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119 பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன் நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போதும் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரை கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி
இதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்து சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரை கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரை கிடைப்பதாக. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரி. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரை கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரை கிடைப்பதாக. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை சொற்றொடர்கள் 11-13 வரை. காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, சென்னையிலே பிராட்வே பகுதியை சார்ந்த 22 வயது மிக்க ஒரு இளைஞன், அவனுடைய பெயர் சாலமோன். வீடு கூட இல்லாத நிலையிலே அந்த பகுதி மக்களை, குறிப்பாக சாலை ஓரங்களிலே யாரும் இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு அந்த இளைஞன் கல்வி கற்பித்து தன்னுடைய நேரத்தை கொடுத்து வருகின்றான். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அந்த இளைஞனை சென்னை காவல் ஆய்வாளர் நேரில் அழைத்து அவரை பாராட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வதை நம் மனம் எப்போதுமே விரும்ப வேண்டும். அவ்வாறு நாம் நன்மை செய்தோம் என்றால் கடவுளுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆதாம் ஏவாள் என்ற முதல் படைப்பு 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள்.
காயின், ஆபேல் இவர்கள் இருவருமே கடவுளுக்கு காணிக்கையை கொடுக்கின்றார்கள். காயின் நிலத்தை பண்படுத்துகின்றான், ஆபேல் ஆடு மேய்ப்பவனாக இருக்கின்றான். இருவரும் தங்களுடைய முதல் படைப்புகளை காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்தார்கள். காயின் நிலத்தில் விளைந்த பொருட்களை காணிக்கையாக கொடுத்தான். ஆபேலும் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து கொழுத்த கன்றை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இரண்டு பேருமே கொடுத்த அந்த காணிக்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. பல நேரங்களிலே நாம் ஒரு தவறான மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காயினின் காணிக்கையானது மிகவும் மோசமானது. அவன் அழுகி போன தேவையில்லாத காணிக்கை பொருட்களை கொண்டு வந்து வீணான பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான். எனவே அந்த காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. இருவருமே காணிக்கை பொருட்களை கொடுத்தார்கள். ஆண்டவர் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணத்தை மிக அழகாக சொல்கின்றார். ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் காரணம், அந்த காணிக்கை அவன் கொண்டு வந்த பொழுது அவனுடைய மனநிலை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவனுடைய மனநிலை மிக மிக மோசமான மனநிலையாக இருந்தது. என்ன மனநிலை? அவன் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடி இருந்தது. அவனை பார்த்து கடவுள் கேட்கின்றார், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? இல்லை என்றால் பாவம் உண்மையில் வேட்கி கொண்டு அந்த பாவமானது உன்னுடைய வாயிலே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறது. பாருங்க, கடவுள் சொல்லுகிறார், நீ நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய். அன்பாதவளே, நன்மை செய்வதன் மூலமாகத்தான் நாம் கடவுளின் ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மை செய்வதன் மூலமாகத்தான் கடவுளுடைய பேரன்பு நம்மீது பொழியப்படுகிறது. உன் சகோதரன் எங்கே என்று கேட்டபொழுது, எனக்கு தெரியாது, என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லும்போது அவன் கடவுளுடைய சாபத்திற்கு உள்ளாகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு நம்முடைய சகோதரிகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. உதாரணமாக, ஃபாதர் வளன் பங்கு தந்தையாக நான் இங்கே இருக்கிறேன். என்னை சூழ்ந்து ஏறக்குரிய 700-800 குடும்பங்கள், இறைமக்கள் கூட்டம் இங்கே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களை ஆன்மீக பாதையிலே வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பும் கடமையும். ஒருவேளை நான் அந்த பொறுப்பில் இருந்து நான் தவறினேன் என்றால் கண்டிப்பாக நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் என்னை பார்த்து நிச்சயமாக கேட்பார், நான் உன்னிடம் ஒரு 600-700 குடும்பங்களை உன்னிடம் ஒப்படைத்தேனே, நீ எவ்வாறு இந்த குடும்பங்களை நீ வழிநடத்தினாய்? அதே போல் நம் ஒவ்வொருவரிடமும் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நேற்றைய தினம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளை ஆரம்பித்தோம். நேற்று நாள் முழுவதுமே அந்த 7:30 மணி திருப்பலிக்கு பிறகு எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் மறைக்கல்விக்கு வரல? ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்களுடைய தலையை கீழே போட்டாலும் கூட கடைசியாக நான் சொன்னது, நீங்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, கடவுளுக்கு கடைசி நாளில் நீங்கள் ஒருவேளை நான் புன்முறலோடு சொன்னாலும் கூட கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து மறைக்கல்விக்கு கொண்டு விட்டுட்டு கூட போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சாயங்காலம் பூசைக்கு நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு அளவுக்கு நான் சொன்னேன். அன்புக்குள்ளே, கடவுள் நம்ம ஊரையும் பார்த்து கணக்கு கொடு என்று நம்மை பார்த்து கேட்கிற பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயனுடைய மனநிலையை இயேசு அழகாக சுட்டி காட்டுகின்றார். அந்த பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிடம் அடையாளம் ஒன்றை கேட்கின்றார்கள். அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அந்த அடையாளமாக இருப்பவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவருடைய அற்புதங்களை, அவர் செய்த நன்மைகளை பார்த்தவர்கள் அவரை சோதிக்கக்கூடிய நோக்கத்தோடு அடையாளத்தை கேட்கின்றார்கள். பல வேளைகளிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த யூத கூட்டம், பரிசேய சதுசேய கூட்டம் அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்வதை விரும்புங்கள், அதன் வழியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு சொல்கின்றார். அதே வார்த்தையை தான் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். அடையாளங்களை கேட்பதை தவிர்த்து நாம் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்வோம். இந்த நன்மை செய்வதன் மூலமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நிறைவாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மன உறுதியோடு இந்த நாளிலே நாம் பயணிப்போம். ஆமீன். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான பணி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களுக்கு அதனையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் எமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்களுக்கு மீட்பின அளவுக்கு உலகத்தின் மீது பரிவு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர்வும் திருமகனிடம் செலுத்திய அன்பு எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய குடைகளை அவருடைய கீழ்ப்படியினால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனித நிவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஆவி நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநடினர் ஆகிய அனைவரோடு உமது திருஆவி அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுக்கு அன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் முக்கோந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதையும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் வீணாகவில்லை.
நன்றி கூறி மன்றாடுவோமாங்கு. ஆண்டவரே, இனிய மின்னக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மேல் நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ? இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ? வாழ்வின் காட்டுதலே, வானிரை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே, வானிரை கேட்கும் நன்றி. மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.